என்ன ஒன்று, நான் நம்ம ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி அதை சொல்ல விரும்பல. ஹரி வெளிப்படையாக சொல்லிட்டாரு, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நான் இதை சொன்னதால எனக்கு உங்கள் மேலே பாசம் இல்லைன்னு எடுத்துக்குவீங்களா? இனிமேல் என் முன்னாடி ஹரியை குறைச்சி எடை போடுற வேலை வச்சுக்காதீங்க. சந்தனா திலகாவின் முகத்திற்கு நேராகவே சொன்னாள். ஏன் சந்திரா, நான் எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? எங்க பேச்சை கேட்டு ஃபர்ஸ்ட் அவனை டிவோர்ஸ் பண்ணு, அதுக்கப்புறம் தான் உன்னோட லைஃப் நல்லா இருக்கும். திலகா மீண்டும் வற்புறுத்தினார். அம்மா, இதை கேட்டு கேட்டு எனக்கு காதே புளிச்சு போச்சு. அன்னைக்கு 4 கோடி ரூபா, அது இல்லாட்டி என் பிசினஸை இழுத்து மூட வேண்டிய நிலைமை வரும்னு சிச்சுவேஷன் இருந்தப்போ, இப்போ நீங்க சொல்ற உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் எனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணல. என்னோட ஹஸ்பண்ட் தான் எனக்காக அலைஞ்சு திரிஞ்சு இந்த காசை கடனை வாங்கிட்டு வந்து கொடுத்தான். அப்ப மட்டும் அவனை நினைச்சு உங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சுல? உங்களுக்கு வேணா அவன் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு என் புருஷன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஹஸ்பண்ட் என்ற வார்த்தையில் அழுத்தம் கொடுத்து சொன்னாள் சந்தனா. அவள் பேசியதை கேட்ட ஹரிஷுக்கு சில்லென்ற நயாகரா ஃபால்ஸுக்கு அடியில் நிற்பது போல இருந்தது. இனிமேலும் அவனுக்கு இந்த வீட்டில் இடம் இருக்குன்னு நீ நினைக்கிறியா சந்தனா? திலகா மறைமுகமாக அவளை பிளாக்மெயில் செய்தார். அதை கேட்டு சந்தனா வாய்விட்டு சிரித்தாள். அம்மா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஹரி இங்க வரவே மாட்டேன்னு தான் பிடிவாதமா சொன்னான். நான் கெஞ்சி கேட்டதால எனக்காக மட்டும்தான் இங்க வந்தான். அதுவும் 10 நிமிஷம் தான் இருப்பேன்ற கண்டிஷனோட தான் இங்க வந்ததே. அவனை நீங்க இன்னும் பழைய ஹரிஷாவே நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்ப என் ஹரி எனக்காக என்ன வேணாலும் செய்வான். இதை சொல்லும் போது சந்தனாவின் முகத்தில் பெருமை ஜொலித்தது. போது நிறுத்து சந்தனா, இந்த மாதிரி சினிமா டயலாக் எல்லாம் கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்கும், லைஃபுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்ப முடிவா நான் சொல்றேன், நாளைக்கு காலையில நம்ம வக்கீல் ஆஃபீஸ் போறோம், டிவோர்ஸுக்கு அப்ளை பண்றோம். இதான் என்னோட ஃபைனல் டெசிஷன். என்னோட முடிவை அக்செப்ட் பண்ணிக்காதவங்களுக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை. மதிவாணன் கூற சந்தனா வெறுப்புடன் அவரை பார்த்தாள். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. நீங்க 2 பேரும் என்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு போறதுக்கு இடம் இல்லாம தான் நான் இங்கேயே இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதுதான் இல்லை. உங்க 2 பேர் மேலேயும் இருக்கிற பாசத்தால மட்டும்தான் என் ஹஸ்பண்ட் அவமானப்பட்டு வெளியே போனப்ப கூட நானும் சேர்ந்து போகாம இங்கேயே இருந்தேன். இவ்வளவு நாள் இங்கே இருந்துட்டு உடனே உங்களெல்லாம் விட்டுட்டு போனா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு சொல்லி தான் ஹரியும் என்னை இந்த வீட்டை விட்டு வான்னு கம்பல் பண்ணாம இருந்தான். ஆனா எப்போ உங்க வாயில இருந்தே இப்படி ஒரு வார்த்தை வந்துச்சோ, இதுக்கு மேலேயும் இந்த வீட்டில் இருந்தா அது எனக்கே மரியாதையா இருக்காது. ஸோ இனிமே எனக்காக யாரும் கஷ்டப்பட வேண்டாம். இந்த நிமிஷமே என் ஹஸ்பண்டோட சேர்ந்து நானும் வெளியே போறேன். சொன்னவள் நேராக ஹரிஷின் முன் போய் நின்றாள். ஹரிஷ், என்னை உங்கூட கூட்டிட்டு போவல்ல? அவள் கேட்க ஒரு நிமிடம் என்ன பதில் சொல்வது என்று திகைத்தவன், அதுக்கு தான் பேபி காத்துக்கிட்டு இருக்கேன். சிரித்துக்கொண்டே அவளின் கையை உரிமையுடன் பிடித்தான். இப்போது தன் பெற்றோரை திரும்பி பார்த்த சந்தனா, உங்களுக்கா எப்போ மனசு மாதிரி எங்கள் 2 பேரையும் ஒன்றா வீட்டுக்கு கூப்பிட்றீங்களோ அப்போதான் நான் இந்த வீட்டு வாசப்படியை மிதிப்பேன் என்றாள். நீ அவன் கூட போகணும்னு முடிவு பண்ணா இனிமே இங்கே திரும்பி வரவே வேண்டாம். போயும் அவனை நம்பி போறல, கடைசியில் 2 பேரும் சேர்ந்து ரோட்ல பிச்சை தான் எடுக்க போறீங்க சொன்ன திலகா கோபத்துடன் கையில் இருந்த காஃபி கப்பை சுவற்றில் விசிறி அடித்தார். பேபி, நீ ஒரு 2 நிமிஷம் வெளியில வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன் ஹரிஷ் சொல்ல சந்தனா அவனை குவெஸ்டின் மார்க்குடன் பார்த்தாள். ப்ளீஸ் பேபி, நீ முன்னாடி போ, நான் அத்தை மாமா கிட்ட ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு, அதை மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன். ஹரிஷ் கண்களை மூடி காண்பிக்க, சரி சீக்கிரம் வந்துரு என்று சொல்லிவிட்டு வெளியே போனாள் சந்தனா. அவள் போய்விட்டாள் என்பதை உறுதி செய்த ஹரிஷ் திரும்பி தன் மாமனார் மாமியாரை பார்த்தான். அவனை பார்த்து திலகா முகத்தை திருப்ப, இன்னும் நீ என்ன எங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு என்று கடுகடுப்புடன் கேட்டார் மதிவாணன். அத்தை ஒரு நிமிஷம் என்று அவன் அழைக்க திலகா அவனை முறைத்து பார்த்தார். நான் பேச வேண்டியது எல்லாத்தையுமே சந்தனாவே பேசிட்டா. இருந்தாலும் 2 விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். இதுவரைக்கும் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனையோ விதங்களில் என்னை அவமானப்படுத்தியிருக்காங்க. அதையெல்லாம் நான் சந்தனா ஒருத்திக்காக தான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இனிமே அதுக்கான அவசியமும் இல்லை. அப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்க? என்னை நம்பி வந்தால் நடுத்தரல் தான் நிற்கணுமா? என் பொண்டாட்டிக்கு ஒரு நாளும் அந்த நிலைமை வரவிட மாட்டேன். நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க. என் பொண்டாட்டிக்காக நான் ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்க போகிறேன். அதில் அவள் தான் மகாராணியாக இருப்பாள். இனிமே இந்த ஹரிஷ் நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் பையன் இல்லை. என் பொண்டாட்டிக்காக நான் கட்டி எழுப்ப போகிற எம்பையரோட கிங். அதை கூடிய சீக்கிரம் நீங்கள் எல்லாரும் பார்க்க தான் போகிறீங்க. பட்டா சொல்லிவிட்டு ஹரிஷ் கெத்தாக அங்கிருந்து வெளியேறினார். அவன் பேசியதை கேட்டு மதிவாணனும் திலகாவும் திகைத்து போய் நின்றனர். வெளியே வாசலில் சந்தனா சோகத்துடன் இருப்பதை பார்த்த ஹரிஷ் அவளுடைய கைகளை பிடித்து கொண்டு நடக்க ஆரம்பித்தான். இந்த விஷயத்துல நீ உறுதியா இருக்கியா சந்தனா? அவளை பார்த்து ஹரிஷ் கேட்க, அங்க நடந்தது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமும் நீ இந்த கேள்வி என்கிட்ட கேட்கிறியா ஹரி? கண்களில் வலியுடன் அவனை பார்த்தாள் சந்தனா. அதன் பிறகு அவளிடம் எதுவுமே கேட்காமல் ஹரிஷ் அவளை தோளோடு சேர்த்து ஆறுதலாக பிடித்து கொள்ள சந்தனாவிற்கு அழுகை வந்தது. தான் அவ்வளவு நாள் வாழ்ந்த வீட்டை ஒரு முறை திரும்பி பார்த்து கொண்டாள். நான் உனக்காகவும் என்னோட காதலுக்காகவும் இப்பவாவது இந்த முடிவை எடுத்துதான் ஆகணும் ஹரி. அவங்க கிட்ட நான் சொன்ன மாதிரி என் நம்பிக்கையை காப்பாத்திருவல்ல? சந்தனா கண்களில் ஏக்கத்துடன் அவனை பார்த்து கேட்டாள். அவளை நிறுத்தி அவளின் 2 கன்னங்களையும் தன் கைகளால் தாங்கி பிடித்த ஹரிஷ், நான் இப்போ சொல்கிறது சரியா என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. நான் செய்கிற எல்லாமே உன்னோட நல்லதுக்காக மட்டும்தான்.
இதை மட்டும் நீ மனசுல ஏற்றி வச்சுக்கிட்டேன்னா போதும். தான் அவளிடம் மறைத்து வரும் விஷயங்களை நினைத்து இதை சொன்னான் ஹரிஷ். சந்தனாவிற்கு அவன் சொன்னது சரியாக புரியாவிட்டாலும் நான் உன்னை நம்புறேன் ஹரி என்றாள். இந்த ஒரு வார்த்தை போதும், ஐ லவ் யூ பேபி என்றவன் அவளுடைய நெற்றியில் முத்தமிட்டான். கண்கள் கலங்கி நின்றிருந்த சந்தனா அவன் சொன்னதை கேட்டு வெட்கத்துடன் சிரிக்க அந்த காட்சியை பார்க்க ஒரு பியூட்டிஃபுல்லான பெயிண்டிங் போலவே இருந்தது. சடனாக பக்கத்தில் அடித்த ஹாரன் சத்தத்தில் தான் இருவரும் சுய நினைவுக்கு வந்தனர். சரி, இப்போ நாம எங்க போறோம்? சந்தனா கேட்க ஹரிஷுக்கு அப்போதுதான் அந்த விஷயமே ஞாபகத்துக்கு வந்தது. ஆமா, இப்போ இவளை நான் எங்க கூட்டிட்டு போறது? சந்தனா, என் கார் அங்க நிறுத்தியிருக்கேன், வா போலாம் என்று அவன் அழைக்க, காரா? உனக்கு ஏது காரு? நீ ஸ்கூட்டர் தானே வச்சிருந்த என்று புரியாமல் கேட்டாள் அவள். ஆமா, ஆனா இது என் முதலாளியோட காரு. அவரை டிராப் பண்ணும்போது தான் நீ அவசரமா கூப்பிட்டியா, அதான் அவரோட காரையே எடுத்துட்டு போக சொல்லி பெர்மிஷன் கொடுத்துட்டாரு ஹரிஷ் அவள் நம்பும் விதத்தில் சொன்னான். ஓ சரி சரி, உண்மையிலேயே உங்க முதலாளி ரொம்ப நல்ல டைப் தான் போல. சொல்லிக்கொண்டே வந்த சந்தனா அந்த லேட்டஸ்ட் மாடல் ஸ்போர்ட்ஸ் காரை பிரமிப்புடன் பார்த்தாள். இந்த காரையா ஒன்னா நம்பி கொடுத்தாரு? ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டே காரின் முன் சீட்டில் ஏறி அமர்ந்தாள் சந்தனா. ஐயோ, காருக்கே இத்தனை கொஸ்டின் கேட்குறாளே, அப்போ நம்ம ஃப்ளாட்டை பார்த்தா என்ன சொல்லுவான்னு தெரியல. பேசாமல் இன்றைக்கே இவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாமா? இதுக்கு மேலே மறைக்க முடியாது, இனி சொல்லி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். நம்மளை நம்பி அவளோட வீட்டை விட்டு வேற வெளியே வந்துட்டா. இதுக்கு மேலேயும் சந்தனா கிட்ட மறைச்சு வைக்கிறது நல்லா இருக்காது. சரி, முதல்ல அங்கே கூட்டிகிட்டு போவோம், அதுக்கு மேலே என்ன நடக்குதோ கடவுள் விட்ட வழி. என்ன ஹரி, இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க? இங்கே உன் முதலாளியோட வீடு தான் இருக்குது, இங்கே நமக்கு என்ன வேலை? நீ தங்கியிருக்கிற இடம் ரொம்ப மோசமாக இருக்கும்னு நினைக்கிறியா? அது எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன், நம்ம அங்கேயே போகலாம் என்று அவளாக ஒரு முடிவுக்கு வந்து கேட்டாள் சந்தனா. அதற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் முழித்த ஹரிஷ் அவளுடைய கைகளை எடுத்து தன் கைகளுக்குள் வைத்துக்கொண்டு அவளின் கண்களை பார்த்து பேச ஆரம்பித்தான். சந்தனா, இந்த ஃப்ளாட்டை நான் உனக்காக சொந்தமாக வாங்கியிருக்கேன்னு சொன்னா நீ நம்புவியா என்று அவன் கேட்க, இல்ல என்று தலையை ஆட்டினாள் சந்தனா. நான் இந்த ஃப்ளாட் வாங்கினது உனக்கு கூட தெரியும். அவன் முடிக்க முடியாமல் நிறுத்த, ஆமா நான் கூட அதை பத்தி கேட்டனே, நீ முதலாளிக்கு வாங்கினதா தானே சொன்ன? சந்தனா வெகுளித்தனமாக கேட்டாள். ஓ, அதையும் சொல்லிட்டேனா? உண்மையை சொல்லியிருந்தா ஞாபகம் இருக்கும், பொய் சொன்னா இப்படிதான் மாட்டிக்கிட்டு முழிக்கணும். மைண்ட் வாய்ஸில் புலம்பியவன், சரி முதல்ல நம்ம வீட்டுக்குள்ள போலாம், நாம போற வழியில எல்லாத்தையும் சொல்றேன். ஹரீஷ், உண்மையை சொல்லு, இது முதலாளியோட ஃப்ளாட்டு தானே? நாம இதுல தங்க வேண்டாம். நான் தான் சொல்றேன்ல, உன்னோட இடம் எவ்வளோ மோசமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் கிளீன் பண்ணி சுத்தமா வச்சுக்கிறேன். சந்தனா மறுபடியும் அவனிடம் கேட்டாள். அவளை கைப்பிடித்து கூட்டிக் கொண்டு போய் அங்கே இருந்த சோஃபாவில் உட்கார வைத்த ஹரிஷ் அவளுக்கு முன்னால் முட்டி போட்டு அமர்ந்தார். பேபி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. நீ நினைக்கிற மாதிரி இந்த ஃப்ளாட் என் முதலாளியோடது இல்லை, என்னோடது தான். இல்ல நம்மளோடது. சொல்ல போனா உனக்காக நான் வாங்கினது. ஹரிஷ் தெளிவாக குழப்பினார். நீ என்ன சொல்றேனே எனக்கு சுத்தமா புரியல ஹரி. சந்தனா குறுக்கே கேட்க, இரு நான் முழுசா சொல்றேன், அப்புறம் ஃப்ளோ மிஸ் ஆயிரும்ல என்றான் ஹரிஷ். என்னது என்று அவள் முடிக்கும் முன்பாக, அதாவது பேபி, நான் என் ஓனருக்காக ஒரு பெரிய டீல் முடிச்சு கொடுத்தேன். எவ்வளோ பெரிய டீல்னா கிட்டத்தட்ட 3000 crores டீல்னு வச்சுக்கோயேன். அதாவது கம்பெனியில் இதுவரைக்கும் நடக்காத அளவுக்கு ஒரு பெரிய டீல். அதுக்கு கமிஷனாக எனக்கும் ஒரு பெரிய அமௌண்ட் கிடைச்சிது. என்னோட ஓனர் வேற இவ்வளோ பெரிய டீல் முடிச்சு கொடுத்ததுனால ரொம்ப சந்தோஷப்பட்டு தனியாக ஒரு அமௌண்ட் கிஃப்டாக கொடுத்தாரு. நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல பேபி, உன்னையும் கண்டிப்பாக ஒரு நாள் என் கூட வெளியே கூட்டிகிட்டு வருவேன்னு. அப்படி நீ வெளியே வரும்போது ஒரு சாதாரண வீட்டில் உன்னை தங்க வைக்க எனக்கு விருப்பம் இல்லை. அதான் என் ஓனர்கிட்ட சொல்லி அவர் மூலமாக இந்த ஃப்ளாட்டை வாங்கினேன். எந்த இடத்திலும் திணறாமல் கஷ்டப்பட்டு கோர்வையாக சொன்னான் ஹரிஷ். ஏற்கனவே திடீரென்று வீட்டை விட்டு வெளியே வந்த சோகத்தில் இருந்த சந்தனாவாலும் அவன் சொன்னதை பற்றி தீவிரமாக யோசிக்க முடியவில்லை. அதோடு பிசினஸ் லைனில் இருந்த அவளுக்கு பெரிய கான்ட்ராக்டுகளை முடித்து கொடுக்கும் போது கிடைக்கும் கமிஷன் தொகை பற்றியும் தெரியும். வேலைக்கு சேர்ந்த புதுசுலேயே நீ இந்த அளவுக்கு பொறுப்பாக நடந்துக்கிறத நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹரி. ஒன்றை போய் என்னோட அம்மாவும் அப்பாவும் புரிஞ்சிக்கலையே. நீ இந்த எஸ்ஆர் டவர்ஸில் ஃப்ளாட் வாங்கியிருக்கிற விஷயத்த நான் முதல்ல எங்கள் அம்மா கிட்ட தான் சொல்ல போகிறேன், அப்போவாவது அவங்க புத்திக்கு உரைக்குதான் பார்க்கலாம் என்று சந்தோஷத்துடன் கூறினாள். அவளை யோசனையுடன் பார்த்த ஹரிஷ், கண்டிப்பாக சொல்லலாம் பேபி, ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் என்றார். ஏன் ஹரி அப்படி சொல்கிற? இதை சொன்னாதானே உன்னோட அருமை அவங்களுக்கு புரியும். சந்தனா வேகமாக கேட்டாள். அடைய மக்கு பொண்டாட்டியே, நீ வேணா என் மேலே இருக்கிற லவ்வில் நான் என்ன சொன்னாலும் நம்புவேன், அதுக்காக மற்றவங்களும் அப்படியே நம்புவாங்கன்னு எதிர்பார்க்க முடியுமா? மனதிற்குள் புலம்பியவன், இல்லை பேபி, இப்போ போய் நீ இந்த விஷயத்த சொன்னேன்னா நான் ஏதோ மற்றவங்க ஃப்ளாட்டை என்னோட ஃப்ளாட்டுன்னு சொல்லி ஏமாத்துறேன்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு தான் எப்போவுமே என்னை பிடிக்காதே, அதனால் நான் வேலை பார்த்து தான் சம்பாதிச்சேன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. முகத்தை அப்பாவி போல வைத்து கொண்டு சொன்னான் ஹரிஷ். ஆமாம் ஹரி, நீ சொல்கிறதும் சரிதான். ஏன் தான் அவங்க இந்த அளவுக்கு உன்னை வெறுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. சந்தனா சலித்து கொண்டாள்.
அதை விடு பேபி, நான் இப்படியே கஷ்டப்பட்டு உழைச்சா கண்டிப்பாக நாம் இன்னும் நல்ல நிலைமைக்கு வந்துடுவோம். அதுக்கப்புறம் அவங்க நம்மளை ஏற்றுக்குவாங்க என்று ஹரிஷ் சொல்ல சந்தனா சந்தோஷத்துடன் அதை கேட்டுக்கொண்டாள். டே ஹரிஷு, கடைசியில் நீயும் இப்படி கிரிஞ்சு டைலாக்லாம் பேச வேண்டியதாயிடுச்சே. இந்த ரீலை ரொம்ப நாளைக்கு ஓட்ட முடியாது. கூடிய சீக்கிரம் எப்படியாவது இவகிட்ட உண்மையை சொல்லிடணும். அதுக்கப்புறம் கோவப்பட்டா கூட கையில கால விழுந்து சமாதானப்படுத்திடலாம். ஹரிஷ் வழக்கம் போல தனக்குள் புலம்பிக் கொண்டான். அப்போது சரியாக அவனுடைய போன் அடித்தது. எடுத்து பார்க்க டிஸ்பிளேவில் ஐராவின் பெயர் வந்தது. ஒரு நிமிஷம் பேபி என்று சந்தனாவிடம் கூறியவன் அவள் முன்னால் இருந்து எழுந்து கொஞ்ச தூரம் தள்ளி வந்தான். சொல்ல ஐரா, ஹரிஷ் கேட்க. ஹரிஷ், நாளைக்கு ஏர்லி மார்னிங் பூந்தமல்லி ரோட்ல என்னோட நியூ ஷோரூம் ஓப்பனிங்காக ஒரு பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீயும் நேரமா வந்து அதுல கலந்துக்கணும் என்றாள். அம்மா, அதையும் இவ்வளோ சீக்கிரமா சொல்லிட்ட? பொறுமையா நாளைக்கு காலையில சொல்லியிருக்கலாம்ல? கிண்டலாக கேட்டான் ஹரிஷ். ஐயோ சாரி ஹரிஷ், அது வேற ஒரு பிரச்சனைல இருந்துச்சு. அதுக்குள்ள நாளைக்கு தான் நல்ல நாள், உடனே வைக்கணும்னு ஐயர் சொல்லிட்டாங்க. அதை உடனே ஏற்பாடு பண்ண வேண்டியதாயிடுச்சு. ப்ளீஸ் கோச்சுக்காத, நீ நாளைக்கு கண்டிப்பா வந்துடணும். நான் தீபக்கிட்டையும் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஐரா குரலில் கெஞ்சலுடன் சொன்னாள். சரி சரி, அதுக்காக நீ கெஞ்சலா வேண்டாம். இதுக்கு கூட வராம நான் எங்க போக போறேன்? ஹரிஷும் சிரிப்புடன் சொன்னான். அப்புறம் ஹரிஷ், இதுக்கு உன்னோட ஒய்ஃப் சந்திராவையும் கூட்டிட்டு வரியா? அவங்க கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லிடு, இல்லாட்டி நம்பர் கொடு, நான் கூட சொல்றேன். ஐரா ஆர்வமாக கேட்டாள். அம்மா தாயே, நீ ஆணியே புடுங்க வேணாம். இப்பதான் ஒரு பெரிய பிரச்சனையை சமாளிச்சுட்டு வந்திருக்கேன். நாளைக்கு அங்க கூட்டிட்டு வந்தான்னு வச்சுக்கோ, நீங்க எல்லாரும் நடந்துக்கிற விதத்திலேயே என்னை பத்தின எல்லா விஷயங்களும் அவளுக்கு தெரிஞ்சிடும். அதனால இப்போதைக்கு அவளை அங்கெல்லாம் கூட்டிட்டு வர முடியாது என்றான் ஹரிஷ். சரிப்பா, எனக்கு புரியுது. உனக்கு எப்ப வசதியா இருக்கோ அப்ப சந்தனாவை எங்களுக்கு பர்சனலா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வை சொல்லிவிட்டு போனை வைத்தாள் ஐரா. திரும்பி சந்தனாவிடம் வந்த ஹரிஷ் அவள் ஆசையாக வீட்டை சுற்றி பார்த்து கொண்டு இருப்பதை பார்த்தான். அதை பார்த்து அவனுக்கும் உற்சாகமாக இருந்தது. சாரி பேபி, உன் முகத்துல தெரிகிற இந்த சந்தோஷத்துக்காக தான் நான் இத்தனையும் செய்யறேன். அதுக்காக சில சமயம் பொய் வேற சொல்ல வேண்டியிருக்கு. எல்லாமே உன் நல்லதுக்காக தான். அது கண்டிப்பா உனக்கே ஒரு நாள் புரியும். அப்புறம் சந்தனா, எனக்கு காலையிலேயே நேரமா கொஞ்சம் வெளியே போகணும். நீ பார்த்து தனியா இருந்துக்குவல என்று கேட்டான். நீ உன்னுடைய வேலையை பாரு ஹரி, அதுதான் இப்ப முக்கியம். இங்க நான் பாத்துக்கிறேன் என்று முகத்தில் இருந்த சிரிப்பு மாறாமல் சொன்னாள் சந்தனா. பேபி, இது நம்மளோட பிளாட். இங்க உனக்கு என்ன சேஞ்ச் தேவையோ அதை நீ தாராளமா செஞ்சுக்கலாம். ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லு, நான் உடனே ஏற்பாடு பண்ணித்தரேன் ஹரிஷ் சொல்ல சந்தனா அவனை பெருமையுடன் பார்த்தாள். ரொம்ப நாட்கள் கழித்து அன்று இருவருக்குள்ளும் ஒரு அந்யோன்யம் உருவாகி இருந்தது. அடுத்த நாள் காலையில் ஐராவின் நியூ ஷோரூமுக்கு முன்னால் வந்து இறங்கிய ஹரிஷை நீரஜ் தான் முதலில் வரவேற்றார். ஆமாம், பாட்டியின் பர்த்டே பார்ட்டியின் போது ஹரிஷை அடிப்பதற்காக கார்த்திக் அழைத்த அதே நீரஜ் தான். நீரஜ் ரவிச்சந்திரன், ஹரிஷின் நண்பன், தீபக்கின் தம்பி. அதனால்தான் அவனுக்கு ஹரிஷ் பற்றிய எல்லா விஷயங்களும் முன்பே தெரியும். தீபக் தன்னுடைய ரவுடித்தனத்தை எல்லாம் விட்டுவிட்டு பெரிய பிசினஸ் மேன் ஆகிவிட நீரஜ் அதிலெல்லாம் ஆர்வமில்லாமல் ஒரு தாதாவாக வலம் வந்தான். அவன் பயப்படும் ஒரே ஆள் அவனுடைய அண்ணன் தீபக் தான். அதனால்தான் அன்றைக்கு ஹரிஷ் விஷயத்தில் கார்த்திக் மீது அவ்வளவு கோபப்பட்டான். ஆய் ஹரிஷ்னா, நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தீபக் அண்ணா தான் உங்களை வெல்கம் பண்ணி உள்ள கூட்டிட்டு போக சொன்னாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அண்ணன் உங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்குவாரு என்று கூற ஹரிஷும் அவனை பார்த்து மகிழ்ச்சியாக புன்னகைத்தான். ஐரா எங்க? ஹரிஷ் கேட்க, அவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க, நீங்க வாங்க உள்ள போலாம். நீரஜ் உள்ளே கூட்டிக் கொண்டு போனான். அங்கு ஆல்ரெடி நிறைய பேர் வந்திருந்தனர். அதில் பெரும்பான்மையானோர் விஐபிஸ் என்பது பார்க்கும் போதே தெரிந்தது. பரவாயில்ல, பிசினஸ் சர்க்கிள்ல ஐரா ரொம்ப ஃபேமஸா தான் இருப்ப போல. அவளோட கம்பெனி எந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னு இந்த கூட்டத்தை பார்க்கும் போதே தெரியுது. பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க.